எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதில் சம் பார்க்க போகிறோம்னா கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம் பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு சில மாடல்ஸ் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அதையும் நம்ம ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போகலாம், சம்குள்ளே போகலாம். கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை ஆண்டுகளில் கொஸ்டின் ரீட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு என்ன ட்ரிக்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கணும். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது ஆண்டிற்கு 10% வட்டி வீதம் கூட்டு வட்டி கணக்கிடும்போது ரூபாய் 1331 ஆகும். அதாவது அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட் 1000ன்ற அமௌண்ட், அதாவது அசல்னு வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை வருஷத்தில் இந்த அசல் தொகையானது 10% வட்டி வீதம் கணக்கிடும்போது ரூபாய் கூட்டு வட்டி உங்களுக்கு 1331 ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட்டு வட்டி, இது அசல், இது வட்டி விகிதம். உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, எத்தனை ஆண்டுகள். ஸோ எத்தனை வருஷத்தில் இந்த 1000 ரூபான்றது 1331 மாறுது அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம கூட்டு வட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னாலே நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்னென்னா, P1 + R/100 the whole power n. ஃபார்முலா எழுதும்போது தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த 1 + R டோட்டல் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுருவாங்க. ஒரு சிலர் இந்த R/100க்கு மட்டும் இந்த எண் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதும்போதே கரெக்டாக எழுதி கரெக்டாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கிவன் என்னென்னு எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க. P எவ்வளவு, ₹1000. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 1331. ஓகேவா, ருபீஸ். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா, இது எத்தனை வருஷங்கள், எண் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் இப்போ ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இந்த இது எல்லாத்தையும் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூட்டு வட்டி ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டு வட்டி உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணிடுவோம். 1331 ஈக்குவல் டு அசல் எவ்வளவு, 1000. 1 + R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 டிவைடட் பை 100 the whole power n. இந்த எண்ணை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, 1 + 10/100 the whole power n ஈக்குவல் டு 1331 டிவைடட் பை இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்டு கீழே போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 1000ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே பாருங்களேன், இதுக்குள்ளே நம்ம கேன்சல் பண்ணலாமா, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 1 + 1/10 the whole power n ஈக்குவல் டு இந்த 1331/1000 வருமா. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன வரும், 1 +, அதாவது இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், 1 10s are 10, 10 + 1 11. ஸோ 11/10. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே உள்ள நம்பரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ள நம்பரோட ஆட் பண்ணணும். கீழே உள்ள நம்பரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ள நம்பரோட ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 10 10 மேலே உள்ள நம்பர் +1 11. ஸோ 11/10 the whole power n ஈக்குவல் டு 1331/1000 the whole power n. இப்போ உங்களுக்கு மேலே இங்கேயும் சாரி 11/10 the whole power n ஈக்குவல் டு 1331/1000. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இங்கே 11/10 த ஹோல் பவர் n கிடச்சிருக்கா. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த n தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்மையும் இந்த 1331/1000ன்றதை வந்து 11/10 த ஹோல் பவர் அப்படின்றதுல என்ன பவர் வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம இதுக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக தெரியும். இந்த 1000 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 10^3 எழுதிடலாம். ஸோ 1000 = 10^3 நம்ம எழுதிடலாம். இங்கே என்ன வருது உங்களுக்கு 11/10 த ஹோல் பவர் n = இப்போ உங்களுக்கு வந்து இந்த 1331 இருக்குல்ல, இதை வந்து நம்ம 11^3 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1331 வரும். நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்கொயர் க்யூபெல்லாம் வந்து ஒரு 20 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அது எக்ஸாமில் நீங்கள் போகும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அந்தளவு உங்களுக்கு டைமும் இருக்காது. எப்பயுமே வந்து 20 வரைக்கும் வந்து அதாவது 20 வரைக்கும் ஸ்கொயர் க்யூப் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 11 க்யூப் வந்து உங்களுக்கு 1331 வரும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 11³ / 10³ எழுதலாம். ஸோ 11/10 த ஹோல் பவர் n. இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கம்பைண்டாக மேலே போட்டுடலாம். அதாவது என்ன ஃபார்முலானா சரி ஓகே, நம்ம டைரெக்டாகவே நம்ம போட்டுருவோம். 11/10 த ஹோல் பவர் க்யூப்னு போட்டுடலாம். ஸோ இங்கேயும் 11/10, இங்கேயும் 11/10. ஸோ நம்ம வந்து இந்த பவரை மட்டும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து n = 3. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து 3 ஆண்டுகள் தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 3 ஆண்டுகள், n = 3. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, இல்லை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ரிவிஷன் மாதிரி தான் போய்கிட்டுருக்கேன். இல்லை பேசிக்லேருந்து வேணும்னாலும் சொல்லுங்கள், இன்னும் கிளியராக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.